ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதுதான் கலக்கா சட்னி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கலக்கா சட்னியில் மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து கலக்கா. ஸோ ஒரு கப் கலக்கா எடுத்துக்கணும். அதோட மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு சின்ன துண்டளவுக்கு புளி, அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, அது பழுத்த பச்சை மிளகா ஆர் நார்மல் பச்சை மிளகாவும் நடக்கும், ஒரு 5-6 பல் பூண்டு, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இதெல்லாம் எடுத்து நம்ம ரெடியாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் ஒரே டைமில் கலக்கா சட்னியை செய்ய முடியும், ரொம்ப டேஸ்டியாக. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வைங்க. அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், தேவையான அளவுக்கு கலக்கா வறுக்கிறதுக்கு ஒரு 2 ட்ராப்ஸ் எண்ணெய் போட்டாலே போதும். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுருவேன் எண்ணெயை, பட் ஸ்டில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்ச பின்ன நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதில் நெக்ஸ்ட்டு வந்து கலக்கா போடணும். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்ட எண்ணெய், அதனால் நான் ரிமூவ் பண்ணேன். பட் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஒரு கப்பு கலக்கா எடுத்திருக்கேன் நான். அந்த ஒரு கப்பு கலக்காவை இப்போ நம்ம வானலியில் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் வதக்கணுன்னா போதும். ஸோ ஒன்ஸ் நம்ம கலக்கா போட்டோன்னா நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அது சவுண்ட் கேட்கும் டப் டுப்பான, அந்த எல்லா ஸ்கின்னெல்லாம் அதோட தோலெல்லாம் பிச்சிட்டு வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். நீங்கள் விடாமல் வதக்குனீங்கனாலே கலக்கா நல்லா வறுபட்டுரும். ஸோ நல்லா கைவிடாமல் வதக்குங்க. கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் நம்ம கண்டினியூஸாக வதக்கினோன்னா கலக்கா நல்லா வதங்கி வந்துடும். இந்த கலக்கா சட்னி வந்து இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். கூட நம்ம ஒயிட் ரைஸ் வச்சு ஒயிட் ரைஸோடவும் சாப்பிட்லாம், இல்லை லெமன் ரைஸோடும் சாப்பிட்லாம். ஸோ ஒரு சட்னி நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள். கலக்கா நல்லா வறுக்கணும், அது ப்ரௌன் ஆகணும், நல்லா அந்த ஸ்கின்னெல்லாம் பீல் ஆகிட்டு வரணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கண்டினியூஸாக வதக்குங்க. கை விடாமல் வதக்கணுன்னா கலக்கா அடி பிடிக்காமல் எங்கேயும் ஒரே பக்கமாக தீயாமல் நல்லா எல்லா பக்கமும் நல்லா வதங்கி வரும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வதக்குங்க. நீங்கள் எவ்வளோ நல்லா ஸ்லிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குறீங்களோ அவ்வளோ நல்லா கலக்காவோட டேஸ்ட் மாறும். ஸோ கண்டிப்பாக கை விடாமல் வதக்குங்க. ஒன்ஸ் நல்லா ப்ரௌனாக வறுபட்ட பின்ன நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டில் செப்ரேட்டாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஆன அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வருங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ் வறுத்தோன்னாலே போதும். அதே ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும் அந்த கலக்கா. ஸோ ஆன அளவுக்கு நல்லா வதங்கிட்டே இருங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. நீங்கள் பார்க்கலாம், நான் கை விடாமல் வதக்கிட்டுருக்கேன். ஸோ எப்பயுமே நம்ம எதனா ஒரு பொரியல் வறுக்கிறோன்னா அது ஒரே சைட்லேருந்து வதக்கணுன்னா எல்லா பக்கமும் அது மிக்ஸ் ஆகும். நம்ம எல்லா பக்கமும் போட்டு அப்படி இப்படி கலந்து விட்டுட்டோன்னா அது ஒரு மாதிரி ஒரு பக்கம் பாதி வேகும், ஒரு பக்கம் வேகாது. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ நீங்கள் அதுலேருந்து எல்லாம் வெளியே வரணுன்னா ஒரே சைடு கரண்டி ஆனாலும் ஒரே சைடு திருப்பினீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரே பக்கமாக கண்டினியூஸாக நான் நல்லா வதக்கின்னு இருக்கேன். ஸோ இப்போ நல்லா கலக்கா வறுத்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் செப்ரேட்டாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிடலாம். ஸோ அதை நல்லா வதக்கின பின்ன அதை எடுத்து செப்ரேட்டாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருங்க. நல்லா இப்படி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு கொஞ்ச நேரம் ஆறுறதுக்கு சைடில் வச்சிடலாம். அப்புறம் மறுபடியும் ஒரு 2 ட்ராப் எண்ணெய் விடலாம். 2 ட்ராப் எண்ணெய் விட்டு இப்போது பச்சை மிளகாவையும் பூண்டியும் ரெண்டும் ஆல்ரெடி கடாய் சூடாக இருக்கும். ஸோ இப்போ பச்சை மிளகாயும் பூண்டும் ரெண்டுத்தையும் போடலாம். போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கணும். பூண்டு பச்சை மிளகா போடும்போது கொஞ்சம் உஷாராக இருங்க, ஏன்னா எண்ணெய் தெரிக்கும். எப்பயுமே பச்சை மிளகா போடும்போது கட் பண்ணி போடுங்க, நேராக அப்படியே போட்டுறாதீங்க. நீங்கள் அப்படியே போட்டு வதக்குனீங்கன்னா எப்போ பச்சை மிளகா ஓவர் ஹீட் ஆகிடும், அப்போ அது 2ஆக பிரினோண்டு வெடிக்க பார்க்கும். ஸோ அதனால் அது உள்ளே இருக்கிற சீட் நம்ம கண்ணுக்கு தான் படும். ஸோ கொஞ்சம் நீங்கள் எப்போனா பச்சை மிளகா வதக்கும் போது கட் பண்ணி போட்டு வதக்குங்க. ஸோ அதனால் கூட உங்களுக்கு எந்த ஒரு ஹார்மும் இருக்காது. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பின்ன அதே கடாயில் அப்படியே பச்சை மிளகா பூண்டு இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும்.
எவ்வளோ ஒரு 2 நிமிஷம் வதக்கணுன்னா எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கணும் நம்ம வெங்காயத்தை. ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்கள் வதக்க வதக்க அது கண்ணாடி பதம் வரும். ஸோ ஆனாலுக்கு நல்லா வதக்குங்க. கண்டினியூஸாக கை விடாமல் வதக்குனிங்கன்னா பச்சை மிளகாவும் பூண்டும் வெங்காயமும் நல்லா வறுபட்டுரும். அது கூட ஒரே பக்கமாக இருந்து தீயாது. ஸோ கண்டினியூஸாக வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கணுன்னா கூட போதும். நல்லா வதக்கியாச்சுன்னா கொஞ்சம் பிரித்து விட்டு வதக்குங்க. ஏன்னா வெங்காயம்லாம் ஒரே பக்கமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அதை ஸ்ப்ளிட் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும். ஸோ நல்லா வதக்கி மறுபடியும் அதை நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். நல்லா இது 3 நல்லா வறுத்த பின்ன இதிலே நம்ம அந்த புளியை கொஞ்சமாக சின்ன சைஸ் புளியை எடுத்து வச்சுருப்போம்ல, அதை கூட போட்டு இதிலே வறுக்கணும். ஸோ அதுக்கு இன்னும் வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும். கண்ணாடி பதத்தில் இன்னும் வரல. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கணும். நம்ம வதக்கிண்டே இருக்கலாம். கை விடாமல் வதக்கணுன்னா எங்கேயுமே அடி பிடிக்காது. ஸோ இப்போது நம்ம புளியை போட்டுக்கலாம். நம்ம புளியை சேர்த்துக்கணுன்னா அதோட ஒரு 2 நிமிஷம் வதக்கணுன்னா கூட போதும். நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தால் நிறைய குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகா கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் மீடியம் காரம் இருக்கணுன்ட்டு 4 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் காரம் வேணும்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் பழுத்த மிளகா இருந்தால் பழுத்த மிளகாவும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா இருந்தால் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். இல்லை பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். எதனா சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த சட்னி செய்யலாம். ஸோ சட்னி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும். நல்லா வதக்கணும். நல்லா வதக்குங்க. ஆனாலுக்கு வதக்குங்க. கை விடாமல் வதக்கணுன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் சைடில் வச்சிடலாம். நம்ம ஒரு சைடில் வச்சுக்கிட்டோன்னா இது கூட கொஞ்சம் ஆற விடணும். இப்போ மறுபடி ஒரு 2 ட்ராப் எண்ணெய் போட்டு அந்த தக்காளி இருக்கல, மீடியம் சைஸ் தக்காளி, அதை எடுத்து கட் பண்ணிவிட்டு 2 பீசஸாக கட் பண்ணி அதை செப்பரேட்டாக அதில் போடணும். நடுவில் ஒரு கட் பண்ணிவிட்டு அப்படியே போடணும். ஏன்னா நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ஒரு பக்கம் வேகும், ஒரு பக்கம் வேகாது. ஸோ 2 பீஸாக இப்படி கட் பண்ணிவிட்டு அதை போடணும். போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கிடும். ரொம்ப வதக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கொஞ்சோண்டு வதங்கினா போதும். தக்காளி ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. லைட்டாக வதங்கினாலே போதும். நீங்கள் பார்க்கலாம், தக்காளியோட ஸ்கின் மேலே உங்களுக்கு அந்த ஆயில் மார்க்கு தெரியும், நல்லா சுண்டி போன மாதிரி. அப்படி ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம், போதும். நீங்கள் பார்க்கலாம், நான் திருப்பிகிட்ருக்கேன். தக்காளி இந்த பக்கம் அந்த பக்கம் தான் திருப்பி விட்டேன். பட் ஸ்டில் அது சுண்டி கொஞ்சம் இதாகிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ வதக்குனா போதும். இப்போது நம்ம எடுத்துட்டு அது செப்ரேட்டாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதெல்லாம் ஆறிட்டுருக்கட்டும். ஒரு சைடில் ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம், ஆற விடலாம். அதே டைமில் வானாலி ஆல்ரெடி சூடாக இருக்கிறதுனால எண்ணெய் ஊற்றி தாளிப்பு கூட தாளிப்பு வச்சிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் பேர் சட்னி மிக்சியில் அரைச்சப்பிடம் போடுவான். பட் நான் யூஸ்வலி என்ன பண்ணுவேன்னா, அதே சூட்டில் இருக்கிற வானாலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை போட்டு அதில் கடுகு அப்புறம் கடலப்பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பின்ன நான் கடலப்பருப்பு போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு வச்சுருவேன். ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணிகிட்ருக்கேன். கடுகு போட்டிருக்கேன், எண்ணெய் போட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்த பின்ன கடலப்பருப்பு போடலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பின்ன அந்த டைமில் நம்ம கடலப்பருப்பு போடணும். அதுக்கு முன்னாடியே நம்ம கடலப்பருப்பு போட்டோன்னா
கடலப்பருப்பு கருப்பாயிடும். பட் கடுகு வெடிக்காது, நல்லா பொரியாது. ஸோ கடுகு எப்பயுமே நல்லா பொரிஞ்சு வந்த பின்ன தான் நம்ம கடலப்பருப்பே போடணும். ஸோ இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கடலப்பருப்பு போட்டால் இது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ கடலப்பருப்பு போட போகிறேன். கடலப்பருப்பு போட்ட பின்ன இப்போ நம்ம நல்லா வதக்கணும். ஒரு 5 செகண்ட் நம்ம நல்லா வதக்கணுன்னா கூட போதும். அது நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடும். உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நல்லா அது கோல்டன் ப்ரௌனாக டர்ன் ஆகிறதும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்லா வதக்குங்க. அதை கடலப்பருப்பை நல்லா வதக்குங்க. ஸோ கடலப்பருப்பு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆச்சுன்னா போதும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை போட்டோன்னா நல்லா இது சட்னிக்கு தேவையான தாளிம்பு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துகிட்டு அதில் போட்டு விட்டுறலாம். கருவேப்பிலை போடும்போது கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்ட பின்னே இப்போ அந்த கேஸ்லேருந்து கடையை இறக்கிட்டு இப்போ நம்ம எதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோமோ இதெல்லாம் வதக்கி வச்சுருந்தோமோ அதை ஒரு சைடில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கலக்கா ஆற விட்டுருப்போம்ல, அந்த கலக்காவை நல்லா கையில் மசித்து அதை பொட்டு செப்ரேட்டாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மசித்து விடணும். நீங்கள் நல்லா இப்படி மசித்து விட்டிங்கன்னா அந்த பொட்டெல்லாம் தனியாக வந்துடும். பொட்டு தனியாக வந்த பின்னே அதை போய் நல்லா ஒரு சைடில் அந்த பொட்டெல்லாம் இது பண்ணிவிட்டு வெறும் கலக்கா ஒண்டி போடணும். ஸோ நான் பண்ணுற மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. ஸோ மசிச்சு வந்த பின்னே இப்படி இருக்கும். இவ்வளோ இருந்தால் போதும். அதுக்குன்னு பூரா ஒயிட் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாவது பொட்டு இருக்கணும் கலக்காது, இல்லைன்னா ரொம்ப சத்து இல்லாமல் ஆகிடும். ஸோ இப்போது கலக்காவை மிக்சியில் அரைச்சிக்கலாம். சட்னியாக கலக்கா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கி வச்சுருக்கோமோ அதெல்லாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிண்டு அதில் கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, நான் கல் உப்பு தான் போடுவேன். யூஸ்வலி சட்னிக்கு சாம்பாருக்கெல்லாம் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். நீங்களும் உங்கள் வீட்டில் கல் உப்பு இருந்தால் கல் உப்பு போடுங்க. இல்லை உங்கள் வீட்டில் சால்ட், நார்மல் சால்ட் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கல் உப்பு போட போகிறேன். தேவையான அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டு அந்த மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஸோ கல் உப்பு போடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. சட்னியை எவ்வளோ அரைக்கணுன்னா ஆன அளவுக்கு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம போய் இப்போ அரைக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர் சட்னிக்கு. நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். அரைச்சதை அந்த தாளித்த வாணலியில் நம்ம கொட்டிடலாம். நல்லா கொட்டிட்டு மிக்சியில் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து நம்ம தாளித்து விட்டுருந்த கடாயில் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம அந்த சட்னியோட கரெக்டான டெக்ஸ்சர்ன்றது. கரெக்டாக நம்ம மிக்சியில் அரைச்சி இவ்வளோ நைஸாக இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா அந்த சட்னியை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலாசி அதை கொட்டலாம். ஸோ தண்ணி விட்டு அலாசி கொட்டினா சட்னியோட பதம் எப்படி இருக்கும். நல்லா இப்போ தாளித்ததோடு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுட சுட இட்லிக்கோ இல்லைன்னா தோசைக்கோ இல்லைன்னா சாதத்துக்கோ சித்ரான்னாக்கோ இல்லை லெமன் ரைஸ்க்கனா தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெசிபி அண்ட் ஈஸியஸ்ட் ரெசிபி. டிஃபன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு சட்னி இது, கலக்கா சட்னி. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதுதான் அதோட பதம். ஸோ நான் இட்லிக்கு தான் இந்த சட்னியை செஞ்சேன். ஸோ அதனால தான் இந்த சட்னி ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட கலந்து இட்லி மேலே ஊற்றின்னு சாப்பிட்லாம். பட் இந்த சட்னியை நம்ம கெட்டியாக இட்லியோடு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ட்ரை. ஓகே, see you in the next video. Bye bye. Thank you for watching. Like, share and subscribe. Bye.